ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இந்த பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பருப்பு நல்லா கலர் வந்துச்சு. இப்போ இதை வேறு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது அதே கடாயில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதை நம்ம சிம்மிலேயே வச்சு வறுக்கணும். இது வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் வந்து ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு நல்லா பவுடர் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 7 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொடிக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பொடி கூட நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை விட சுடுசாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.